வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். கருத்து சுதந்திரம் பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். இதை பற்றி அரசாங்கமே சட்டம்லாம் போட்டிருக்கு. ஒரு நபரின் அடிப்படையில் உரிமைகளின் ஒன்றாகும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருவருடைய எண்ணம், கருத்து, நம்பிக்கை, உணர்வு ஆகியவற்றை வார்த்தைகள், எழுத்து, படங்கள், பிற வழிகளில் வெளிப்படுத்தும் உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பில் 19(1)A பிரிவில் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கருத்து சுதந்திரம் நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அடுத்த விஷயத்தை கவனிக்கணும். 19(2) பிரிவில் அதுக்கு சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன வரைமுறைகள்னு பார்க்கும்போது, நாட்டின் பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லக்கூடாது. இந்தியா மற்றும் நாடுகளுடன் உறவு கெடக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடாது. சமூக அமைதியாக இருக்க வேண்டிய நிலை, வன்முறை, கலகம், கலவரம் தூண்டும் உரைகள் இருக்கக்கூடாது, தடைகள் செய்யப்பட்டிருக்கு. ஒருவரின் புகழ், மரியாதை, கீர்த்தி கெடுக்கக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளை தடை பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தை அவமதிக்கும் கருத்துக்களை தடை பண்ணியிருக்காங்க. சமூக ஒழுக்கத்தை கெடுக்கும் விதமான ஆபாசம், அசிங்கம் தடை பண்ணியிருக்காங்க. குற்றம் செய்ய தூண்டும் வகையில் பேசுதல் தடை பண்ணியிருக்காங்க. நாட்டின் ஒற்றுமையும் சுதந்திரத்தையும் ஆபத்துக்கு உள்ளாக்கும் கருத்துக்களையும் தடை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த 19(2) ஆர்டிக்கலில் தடை பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வரும்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொது ஒழுங்கு என்ற காரணத்தால் மட்டும் தடை போட முடியாது, தேசிய பாதுகாப்பு காரணம் இருந்தால் தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கில் ஒருத்தர் அரசை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்கள சதி துரோகம்னு சொல்லி கைது செய்திருக்காங்க. அப்போ அரசை விமர்சிப்பது குற்றம் இல்லை, ஆனால் வன்முறைக்கு தூண்டுவதுதான் குற்றம் அப்படின்லாம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் விமர்சனம் ஒரு உரிமை, வன்முறைக்கு தூண்டல் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம், இந்த கருத்துக்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கருத்து சுதந்திரத்துக்கு என்னென்ன வரைமுறைகள் இருக்குங்கிறத இது வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.